பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் எல்லாம் சேர்ந்து பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை புகழ்ந்து பாடுங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை புகழ்ந்து பாடுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். Praise the Lord. 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 Hallelujah. 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 அமர்வோம். பிரியமான எருசலேம் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து பயணம் செய்து 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே பயணம் செய்து யோர்தான் நதியை கடந்து கானான் நாட்டுக்கு வராங்க. இந்த கானான் நாட்டுக்கு வருகிற போது அவர்கள் எரிக்கோ நகரை கடந்து செல்ல வேண்டும். அந்த எரிக்கோ மதில் சுவர் அது அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அப்போ யோசுவா கேட்குறார், எப்படி கடந்து போகிறது? பாண்டு சொல்கிறார், அந்த எரிக்கோ நகரை சுற்றி நீங்கள் 7 நாட்கள் வாருங்கள். 7 நாட்கள் சுற்றி வாருங்க. இந்த 7 நாட்கள் அப்படி சுற்றி வரும்போது என்ன செய்ய சொன்னார்? யாராவது அந்த எரிக்கோ நகரை சுற்றி வருகிற போது என்ன செய்ய சொன்னார்? ஜெபிக்க சொன்னார். வேறு கேட்கல. இல்லை, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல, அவ்வளோதான். மற்ற தப்பெல்லாம் இல்லை. ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்க சொன்னார். ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணுங்க, ப்ரைஸிங். இன்னைக்கு யோசபாத்து தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிகளை வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அவர் செஞ்ச டெக்னிக் என்ன? அவர் வெற்றி அடைவதற்காக அவர் செஞ்சாரா? யோசபாத்து இல்லை. அவர் பண்ணது ஒன்றையும் ஒன்று தான். என்ன செஞ்சார்? ஆண்டவரை போற்றினார். பிரியமான பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சவால்கள் கஷ்டங்கள் எல்லாம் வருகிற போது நாம் செய்ய மறந்து போகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவரை புகழாமல் இருப்பது, ஆண்டவரை துதிக்காமல் இருப்பது, ஆண்டவரை கனம் செய்யாமல் இருப்பது, ஆண்டவரை நாம் போற்றாமல் இருப்பது தான் நாம் தோல்வி அடைவதற்குண்டான காரியம். நாம் சொந்த முயற்சியில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். யாரை போய் பிடிக்கலாம்? அரசியல்வாதியை பிடிக்கலாம், ஆள் பலம் உள்ளவர்களை பிடிக்கலாம், இல்லை பணக்காரர்களை பிடிக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவர்களை பிடிக்கலாம். ஆனால் நம்ம பிடிக்க வேண்டிய ஒருத்தரை பிடிக்காமல் மறந்து விடுகிறோம். விவிலியத்தில் ஆண்டவரை எப்போதெல்லாம் நாம் புகழ்வதை காண்கின்றோமோ அப்போதெல்லாம் அவர்கள் துன்பத்தில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்றைக்கி முதல் செய்தி என்னென்னா, நீங்கள் துதிக்க துதிக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆண்டவரை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த ஆண்டவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ண ஆண்டவருடைய மகத்தான காரியங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா தடைகளையும் மீறி, எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதை நீங்கள் ஆண்டவரை புகழ்ந்தால் காண முடியும். பிரியமானவர்களே, ஆக இன்றைக்கு யோசபாத்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி தான், நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். அது எப்போ? வாழ்க்கையில் நெருக்கடிகள், வேலைகள், நெருக்கடியான வேலைகள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியில் நம் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய ஆராதனையில் 2வது பகுதிக்கு நாம் செல்கிறோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடு. திருப்பலிக்கு நாம் காணக்கூடிய இறை வார்த்தைகள் மிக சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். விவிலியம் வைத்திருக்கிறவர்கள் மீகா இறைவாக்கின மீகா எழுதிய புத்தகத்தை நீங்கள் திறந்து வைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நற்செய்தி மத்திய நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். மத்திய நற்செய்தி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாசகம். என்ன வாசகம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு மக்களோடு பேசி கொண்டிருப்பார். அப்போ இயேசுனுடைய தாயும் அவருடைய சகோதரரும் வருவாங்க இயேசுவை பார்க்குறதுக்கு. அப்படி வருகிற போது இயேசுக்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க,
உங்களுடைய அம்மாவும் உங்களுடைய சகோதரனும் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு தாங்கிட்ட சொன்னவரை பார்த்து என்ன சொல்லுவார்? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்? இயேசு தன்னுடைய கையை தன்னுடைய சீடர்கள் பக்கம் காட்டி சொல்லுவார், இவர்களே என்னுடைய தாயும் இவர்களே என்னுடைய சகோதரம் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு கடைசியில், என் தந்தையினுடைய திருவுளத்தின்படி யார் நடக்கிறார்களோ, என் தந்தையினுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவரை என்னுடைய தாயும் சகோதரும் சகோதரியும் ஆவர் என்று சொல்லி முடிக்கிறார். அதான் இன்னைக்கு வாசகம். இன்னைக்கு முதல் வாசகம் மீகா புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். அங்கே கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம வாசிக்கிறோம். கடவுள் மன்னிக்கக்கூடியவர், கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் பேரன்பு மிக்கவர், நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் தூக்கி எறிபவர் என்றெல்லாம் கடவுளுடைய இரக்க குணத்தை, கடவுளுடைய மன்னிக்கும் குணத்தை, கடவுளுடைய பேர் அன்பை, கடவுளுடைய இரக்க மனதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முதல் வாசகத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பெரியமான இந்த ரெண்டு வாசகத்தை இணைத்து இன்றைக்கு இந்த தேவன் இந்த நற்கனை ஆராதனையில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வல்லமையுள்ள கடவுள், ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய கடவுள், நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுள் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார் என்பதை நாம் எடுத்துக்கிட்டு போகணும். இன்றைக்கி முதல் வாசகம் மீகா புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. 7 அதிகாரங்களை கொண்ட புத்தகம். அதில் நம்ம வாசிக்க போகிற பகுதி என்னென்னா, வாசியுங்கள் 18வது இறை வார்த்தை. 7ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. உமக்கு நிகரான இறைவன் யார்? உமக்கு நிகரான இறைவன் யார்? மீகா சொல்றார், உமக்கு நிகரான இறைவன் யார்? அடுத்து, எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து குற்றங்களை மன்னிக்கிறீர், நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். தீய செயலை மன்னிக்கிறீர். உமக்கு அடுத்து, நிகரானவர் யார்? யாரு? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். நம்முடைய கடவுள் சினத்தில் என்றென்றும் நிலைத்திருக்க மாட்டார் அப்படின்னு மன்னிக்கிறார். அடுத்து, ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். பேரன்பு மிக்க கடவுள். அடுத்து, அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் மீது இரக்கம் காட்டுகிற கடவுள். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம்முடைய தீச்செயல்கள் எல்லாம் மிதித்து போடக்கூடிய கடவுள். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து நம்முடைய விடுவார். பாவங்கள் எல்லாத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுகிறார். அது அப்படி ஆழ்ந்து அமுங்கி போகணும், திருப்பி நம்ம கிட்ட வரக்கூடாது, எரிந்து விடுகிறார். இதுதான் முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிற வார்த்தைகள். பிரியமானவர்களே, இந்த வாசகம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட தெரிஞ்சாதான் இந்த வாசகத்துக்கு அர்த்தம் உண்டு. மீகா இறைவாக்கினர் எந்த காலகட்டத்தில் இந்த வாசகத்தை எழுதினார் அப்படின்னா, இந்த யூதா நாடு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்த நாடு. என்ன மோசமான சூழ்நிலை அப்படின்னா, கடவுளை விட்டுட்டு ரொம்ப வெகு தொலைவில் போயிட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு சூழல். என்னென்ன பாவம் பண்ணாங்க, யாரெல்லாம் என்னென்ன பாவம் பண்ணாங்க என்பதை மீகா இறைவாக்கினர் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். அந்த ஒரு 4-5 வசனங்களை மட்டும் படிச்சுட்டு, அது படித்தா மீகா இறைவாக்கினர் அந்த எருசலேம் யூதா நாடு எப்படி இருந்துச்சு என்பது நமக்கு புரியும். 2வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மீகா 2ஆம் அதிகாரம். அதனுடைய தலைப்பு என்ன போடப்பட்டிருக்கு? எளியோரை ஒடுக்குவோருக்கு வரும் தண்டனை. எளியோரை ஒடுக்குவோருக்கு தண்டனை. அப்போ எளியோரை ஒடுக்குனாங்க. எப்படி ஒடுக்குனாங்க? வேகமாக படியுங்க. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. நீங்கள் நைட்டு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு நைட்டு போய் படுக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? மொபைல் நோண்டுவீங்க, அது வேறு விஷயம், அது எல்லாம் பண்ணுறது தான். ஸோ வேறு என்ன பண்ணுவீங்க? நைட்டில் படுத்து தூங்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? உங்களை கேட்குறேங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்குறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது ஃபாதர், அதெல்லாம் பெட்ரூம் விஷயம், அதெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா படுக்கையில் படுத்து என்ன பண்ணுவோம்? அதான் இன்னும் யோசனை. எதை பற்றி? ஏதாவதுன்னா எப்படி? ஏதாவது இவங்க என்ன யோசித்தாங்க பாருங்களேன். தங்களுடைய படுக்கையில் மேல் சாய்ந்து கொண்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டு தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. நாளைக்கு என்ன கொடுமை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்களாம். நாளைக்கு என்ன தீச்செயல் பண்ணலாம், நாளைக்கு என்ன கொடுமை பண்ணலாம், என்ன கொடுமை பட்டியலிடுகிறார். படியுங்க. பொழுது புலர்ந்தவுடன் நாளைக்கு பொழுது புலர்ந்தவுடன்
தங்கள் கை வலிமையினால் தங்களுடைய கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். நேற்று நைட்டு பண்ணதை நாளை காலையில் வந்தோடனே அதை செய்து முடிக்க திட்டமிடுகிறார்கள். என்னென்ன அவங்க நினைச்சாங்க, பிளான் பண்ணாங்க? ஒன்று, வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். அவங்க என்ன திட்டமிட்டாங்க? நைட்டு அடுத்தவனுடைய வயலை எப்படி பறித்து கொள்ளலாம். ஒன்று. அடுத்து, வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். அடுத்தவனுடைய வீட்டை எப்படி பிடுங்கிக்கலாம். 2. அடுத்து, ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். அவனுடைய ஆண்களை ஒடுக்கி அவனுடைய வீட்டையும் அவருடைய சொத்தை எப்படி பறிமுதல் செய்து கொள்ளலாம். இது எலியோரை ஒடுக்கிறவர்களுக்கு பண்ண தீச்செயல். அது பின்னாடி அவனுக்கு உண்டான தண்டனை சொல்லப்படுது. 2வது அடுத்த குரூப் யார் அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தலைப்பு பாருங்க. இஸ்ராயல் தலைவர்களுக்கு எதிரான மீகாவின் கண்டனம். இப்போ இஸ்ராயலின் தலைவர்கள், மக்களை ஆளக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணாங்க, என்ன தீச்செயல் பண்ணாங்க? வாசியங்கள் 2வது வசனத்திலிருந்து. நீங்களோ நன்மையை வெறுத்து தீமையை நாடுகின்றீர்கள். யாரு இஸ்ரேல். யாரு நன்மை வெறுத்து தீமையை நாடினாங்க? இஸ்ராயல் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள். தீமையை நன்மையை வெறுத்து தீமையை நாடினார்கள். அடுத்து, என் மக்களின் தோலை உயிரோடே உரித்து அவர்கள் எலும்புகளில் இருந்து சதையை கிழித்தெடுக்கின்றீர்கள். என்ன பண்ண பாருங்க, உயிரோட ஒரு மனுஷனுடைய தோலை உரிச்சு அவருடைய சதையை கிழிக்கிறார்கள். அடுத்து, என் மக்களின் சதையை தின்கின்றீர்கள். மக்களுடைய சதையை தின்கிறீர்கள். அடுத்து, அவர்களின் தோலை உரிக்கின்றீர்கள். அடுத்து, அவர்களின் எலும்புகளை முறித்து சட்டியில் போடப்படும் இறைச்சி போலவும் கொப்பரையில் கொட்டப்படும் மாமிசம் போலவும் துண்டு துண்டாக்குகின்றீர்கள். அது அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு. அது பண்ணால் எவ்வளோ கொடுமையான விஷயமோ அந்த கொடுமையான விஷயங்கள் எல்லாம் யார் பண்ணாங்க? இஸ்ராயல் மக்களுடைய தலைவர்கள் செஞ்சாங்க. யாருக்கு எதிராக? மக்களுக்கு எதிராக பண்ணாங்க. இது 2வது. 3வது அதே அதிகாரம் 5வது வசனம் படிங்க. இறைவாக்கினர்களை குறித்து. இது யாரை குறித்து? இது இறைவாக்கினர்கள். அவங்க என்ன பண்ணாங்க? இறைவாக்கினர் என்ன பண்ணணும்? கடவுளுடைய செய்தியை மக்களுக்கு அறிவிக்கணும். அதான் அவங்க வேலை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. அவர்கள் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கின்றார்கள். இறைவாக்கினர்கள் கடவுளுடைய மக்களை கடவுளுடைய வழியில் நடத்தி செல்லாம தவறான வழியில நடத்திட்டு போனாங்க. அடுத்து, வயிறார உண்ண கொடுத்தவரிடம் அமைதி உண்டாகுக என உரக்க சொல்கின்றார்கள். இறைவாக்கினர் என்ன பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் தங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்களோ, வயிறார உணவு கொடுத்தாங்களோ, அவங்களையெல்லாம் பார்த்து உங்களுக்கு அமைதி உண்டாவதாக, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்களாம். யாருக்கு? அவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்களுக்கு, நல்ல வயிறார சாப்பாடு போட்டவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு அமைதி. அடுத்த வாக்கியம் பாருங்க. வாய்க்கு தீனி போடாதவரிடம், சாப்பாடு கொடுக்காதவர்கள், தீனி போடாதவர்கள் புனித போர் வரும் என கூறுகின்றார்கள். நீ சாப்பாடு போடல, அதனால உன் வாழ்க்கையில போர் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும் என்று அந்த உணவு கொடுக்காதலை எதிர்த்து சாபமிட்டார்கள். யார் இது? இறைவாக்கினர்கள். 3 பேர் ஆச்சா. அடுத்து 7ஆம் அதிகாரம் வாங்க. அங்கே இல்லை அதே அதிகாரத்தில் 9வது வசனம். அது யாக்கோபினுடைய தலைவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க? யாக்கோபின் குடும்பத்தாரின் தலைவர்களே, இஸ்ரேல் குடும்பத்தை ஆள்பவர்களே, இதை கேளுங்கள். நீங்கள் நீதியை அருவருக்கின்றீர்கள், நேர்மையானவற்றை கோணலாக்குகின்றீர்கள். இரத்த பழியால் சீயோனையும் அநீதியால் எருசலேமையும் கட்டி எழுப்புகின்றீர்கள். இவங்க எருசலேம் குடும்பங்களுடைய தலைவர்கள். இவங்க இதை ஒன்று பண்ணாங்க. இறுதியாக செல்வந்தர்கள் ஒன்று பண்ணாங்க. 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்களிடையே உள்ள செல்வர்கள் கொடுமை நிறைந்தவர்கள். உங்களிடையே உள்ள செல்வர்கள் கொடுமை நிறைந்தவர்கள். அடுத்து, அங்கே குடியிருப்பவர்கள் பொய்யர்கள். அங்கே குடியிருப்பவர்கள் பொய்யர்கள். அடுத்து, அவர்கள் வாயிலிருந்து வஞ்சனையான பேச்சே வெளிப்படுகின்றது. அவங்க பேசுறதெல்லாம் வஞ்சனையான பேச்சு தான், பொய் பெத்தலாடு. பெரியமான இதோ நான் நிப்பாட்டிக்கிறேன். இப்போ மீகா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவன் இறைவாக்குரைக்கிறார். நாட்டு தலைவர் சரியில்லை, மக்கள் சரியில்லை, இறைவாக்கினர் சரியில்லை, செல்வந்தர்கள் சரியில்லை. அந்த நாடு எப்படிங்க இருக்கும்? மக்களை வழிநடத்த வேண்டிய மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப மோசமான, மக்களை அழிக்கக்கூடிய, ஒழிக்கக்கூடிய, மக்களை வஞ்சிக்கக்கூடிய எல்லாமே இருக்கிறாங்க. அது இறைவாக்கிலும் சரி, தலைவர்களும் சரி, எல்லாருமே, செல்வந்தர்களும் சரி, எல்லாமே எப்படி இருக்காங்க. அந்த நாடு எப்படி இருக்கும்? யார் நல்லா இருப்பாங்க, யார் மோசமான நிலையில் இருப்பாங்க? செல்வந்தர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான்
அவர் சொல்கிறாரு, மீகா உங்களுக்கு தண்டனை வந்தே சேரும், உங்களுக்கு தண்டனை வந்து சேரும். அப்படி கடைசியை சொல்லிட்டு இந்த புத்தகத்தை முடிக்கிறாரு. உங்களை கடவுள் தண்டிக்க போகிறார், ஆனால் அந்த தண்டனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கடவுளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? அவர் இரக்கமுள்ள கடவுள், மன்னிக்கிற கடவுள், உடைய பாவங்களையெல்லாம் ஆழ்கடலில் தூக்கி எறிகிற கடவுள். அப்படிப்பட்ட நல்ல கடவுள்கிட்ட நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு மனம் மாறுங்க, அவர் சொல்கிறதை கேளுங்க, சொல்கிறபடி வாழுங்க என்று சொல்லி மனமாற்றத்துக்காக மீகா இறைவாக்கின்னு அனுப்புகிறார். பிரியமானவரே, இன்றைக்கி நற்செய்தியில் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் தந்தையினுடைய திருவுளத்தின்படி தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே நீங்கள் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள். என் தந்தையினுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றாங்களோ அவங்க தான் என் தாயும் சகோதரர்களும். இப்போ என்ன சொல்ல வரேன் நான் அப்படின்னா, மீகா தன்னுடைய மக்களுக்கு போதித்தார். கடவுளுடைய வார்த்தை கேட்டாங்களா? கடவுளுடைய வார்த்தை கேட்கல. ஆனால் இங்கே நற்செய்தியில் என்ன சொல்கிறாரு, என் தந்தையினுடைய திருவுளத்தின்படி யார் தந்தையினுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவன் தான் என்னுடைய சீடர்கள். என்ன சொல்கிறாரு, கடவுளுடைய கட்டளைகளை கேட்டால் மட்டும் போதாது, கடவுளுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதாது, அதை நிறைவேற்றுபவர்களாக, அதை செயல்படுத்துபவர்களாக இருக்கணும். ரொம்ப ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் நோயிங் அண்ட் டூயிங். நோயிங் அண்ட் டூயிங். நோயிங் என்பது என்ன? கடவுளை அறிந்து கொள்வது, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது. இது போதுமா? கடவுளுடைய வார்த்தை எனக்கு தெரியும், பைபிள் எனக்கு தெரியும், போதுமா? இப்போ பைபிளை நான் டெய்லி படிப்பேன், போதுமா? நான் திருப்படிக்கு டெய்லி வருவேன், போதுமா? நான் மறைவுரைகளை காது கொடுத்து கேட்பேன், போதுமா? ஆராதனையிலே நான் பங்கெடுக்கிறேன், போதுமா? போதாது. இந்த இறைவார்த்தை அதுதான் சொல்லுகிறது, போதாது. நீங்கள் கேட்பதோடு இருப்பது போதாது. நாட் ஒன்லி ஜஸ்ட் லிசனிங், நோயிங் காட், எனக்கு கடவுளை பற்றி தெரியும், கடவுளுடைய வார்த்தை எனக்கு தெரியும், போதாது. ஒரு பையன் அல்லது ஒரு மகள் அப்பா அம்மாவுடைய தேவையை அறிந்து வைத்திருந்தால் போதுமா? அம்மாவினுடைய தேவை என்ன என்பதை அறிந்து வைத்திருந்தால் போதுமா? பையன் அல்லது பொண்ணு, அது உண்மையான அன்பாயிடுமா? இல்லை. அப்பா அம்மாவுடைய தேவையை அறிவது மட்டுமல்ல, அந்த அப்பா அம்மாவுடைய தேவையை என்ன செய்யணும்? பூர்த்தி செய்ய வேண்டும். அம்மா, உங்களுக்கு இந்த தேவைன்னு எனக்கு தெரியுமா? அப்பா, இந்த தேவைன்னு எனக்கு தெரியும்ப்பா. உங்கள் 2 பேருடைய தேவை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? எப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்கிறானோ, எப்போது அவருடைய ஆசையை பூர்த்தி செய்கிறானோ, அப்போது தான் அவன் உண்மையான மகளாக இருக்கிறான். அப்போது கடவுளை எனக்கு தெரியும், கடவுளுடைய வார்த்தை எனக்கு தெரியும், கடவுளை பற்றி எனக்கு தெரியும் என்று தெரிந்து கொண்டால் போதாது. அந்த கடவுள் சொன்னதை, வார்த்தை சொன்னதை, இறை வார்த்தை சொல்வதை என் வாழ்க்கையில நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். டு fulfill the will of God. கடவுளுடைய வார்த்தையை நீ கம்ப்ளீட் பண்ணணும், ஃபுல் பண்ணணும், நிறைவேற செய்ய வேண்டும். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தை கேட்பதிலே நின்று விடுகிறோம். இறை வார்த்தை கேட்பதோடு சரி. சூப்பராக இருந்துச்சு பாது பிரசங்கம், ஆராதனை நல்லா இருந்துச்சு பாது, சொல்கிறது இல்லை, நானே சொல்லிக்கிறேன், நல்லா இருப்பாது பிரசங்கம், நல்லா இருப்பாது, அவ்வளோதான். என்ன பிரயோஜனம்? இறை வார்த்தையை கேட்பதை மட்டுமே ரசிப்பது, இறை வார்த்தையை ரசித்து விட்டு செல்வது. ரசிக்க வரலைங்க நாம. இட் இஸ் நாட் சினிமா. இது படம் கிடையாது, இது திரைக்காட்சி கிடையாது ரசிப்பதற்கு. இது ஆண்டவரை வழிபடுகிற இடம். இறைவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, செயல்படுகிற வார்த்தை, செயல்பட வேண்டிய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் உள்ளது, இரு பக்கம் கூர்மையான வாளை போன்றது. என் வாழ்க்கையில் செயல்படலையே, மொக்கையா இருக்கிறேன். 2 பக்கமும் வெட்ட முடியாத, வெட்ட இயலாத, கூர்மையற்றவனாக என் வாழ்க்கை இருக்க. அப்போ இறை வார்த்தை செயல்படலை அப்படின்னா, ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய தேவையை தெரிந்து வைத்திருப்பதே எப்படி இருக்கிறானோ அப்படிதான் நான் இருக்கிறேன். ஆக இன்னைக்கு நற்செய்தி சொல்லுது, கடவுளுடைய தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவன் தான் என்னுடைய சீடன். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவன் தான் என் தாய். கடவுளுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறானோ அவன் தான் என்னுடைய சகோதரன்.
அவன் தான் என்னுடைய உறவு அப்படின்னு சொல்கிறார். சீடன் என்பது ஒரு உறவு, தாய் என்பது ஒரு உறவு, சகோதரன் சகோதரி என்பது ஒரு உறவு. நானும் நீங்களும் இயேசுவினுடைய உறவினராக, இயேசுக்கு சொந்தக்காரனாக மாறணும் அப்படின்னா நாட் ஒன்லி லிசனிங் த வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையை லிசன் பண்ணுறது மட்டும் கிடையாது. அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு திருப்தி, அதில் ஒரு ஆனந்தம் போதாது. கடவுளுடைய வார்த்தை என் வாழ்க்கையில செயல்படுத்த நான் முனைய வேண்டும். கடவுளுடைய வார்த்தை என் வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும். ஆக்ஷன் இருக்கணுங்க, டூயிங் இருக்கணும். நாட் ஒன்லி நோயிங். நோயிங் மட்டும் இருந்தால் போதாது, கடவுளை அறிந்து கொள்வது மட்டும் போதாது, அதை வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அப்படியாகத்தான் அன்னை மரியாதை இருந்தாங்க. மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது, கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. அன்னை மரியாதை லிசன் பண்ணிட்டு அதோடு விட்டுடல. என்ன பண்ணாங்க? அந்த இறைவார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்தாள். அந்த நேரம் வரும்போது அந்த இறைவார்த்தையை அவள் செயல்படுத்தினாள். இயேசுவை பெற்றெடுத்தாள், இயேசுவை வளர்த்தாள், தன் வாழ்க்கை முழுவதுமாக இயேசுவுக்கு கொடுத்தாள். மீட்பின் திட்டத்தை தன்னை பங்கெடுக்க அனுமதித்தாள். சூசியப்புக்கு இறைவார்த்தை கொடுக்கப்பட்டது. அன்னை மரியாவை ஏற்றுக்கொள், இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாவை வழி நடத்தினார், இயேசுவை வழி நடத்தினார். இயேசுவுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படும். தந்தையான கடவுள் சொல்லுகிறார், நீ மனு உடை எடுக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தால் நீ பாடுபட வேண்டும். காட்டி கொடுப்பாங்க, மறுதளிப்பாங்க, சிலுவையில் உன்னை அறைவாங்க, உன்னை கொல்வாங்க, நீ 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். தந்தையான கடவுள் திருவுளம் பற்றினார். இயேசு அதை ஏற்றுக்கிட்டாரு. தன்னுடைய தந்தை கொடுத்த அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். தந்தையினுடைய வார்த்தையினுடைய உணவு அப்படின்னு சொல்றார். அப்போ தந்தையினுடைய திருவுளத்தை இயேசு நிறைவேற்றினார். அப்போ நாம கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய தாயாக, இயேசுனுடைய தாயாக, இயேசுனுடைய சகோதரனாக, சகோதரியாக நான் மாற வேண்டும். இன்னும் எளிமையான வார்த்தையில் சொல்லணும்னா, நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நான் இருக்க வேண்டும் என்றால் எதுங்க அவசியம்? ஏது அவசியம்? வெறும் இறைவார்த்தை கேட்கறதோடு போறதா? வெறும் இறைவார்த்தையை படித்தால் போதுமா? இல்லை, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைய வாசங்கள் நமக்கு சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலே மீகா இறைவாக்கினர் பல்வேறு இறைவார்த்தையை கொடுத்தாங்க. ஆனால் அந்த மக்கள் கேட்கல. கடவுளுடைய வார்த்தையின்படி இந்த மக்கள் நடக்கல. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படி மீகா சொல்றாரு. நீங்கள் கோதுமையை போடுவீங்க, ஆனால் அந்த கோதுமையை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் வயலில் விதைப்பீங்க, அந்த பயிரை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது உங்களுக்கு வெற்றியாக வராது. லைனாக சொல்லிட்டு போவார். எந்த வெற்றியும் உங்களுக்கு வாழ்க்கையில் வராது. அப்படி ஒரு சாபம் உனக்கு வரும்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் கடவுளுடைய வார்த்தை கேட்க மாட்டீங்க, கேட்டு அதன்படி நடக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. பெரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன செய்தி என்னென்னா, நம்ம ஒரு மேலோட்டமான கிறிஸ்துவலாக இருக்கிறோமா? ஜஸ்ட் அட்டெண்டிங் த மாஸ், ஜஸ்ட் அட்டெண்டிங் த அடரேஷன்ஸ், சும்மா ஒரு புதுமைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அந்தோனியாவுடைய புதுமைகளை மட்டுமே நாடிக்கொண்டு வரக்கூடிய மக்கள், சும்மா மேலோட்டமான பெயர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவங்க. அந்த பூசையை பார்க்குறது, ஆராதனை பார்க்குறது, இந்த ஜெபமாலை சொல்கிறது, இறை வார்த்தை, அப்படியே இந்த வழிபாடுகளை மட்டுமே இருக்கக்கூடிய ஃபுல்ஃபில்லிங் அந்த லிட்டர்ஜி சர்வீஸ், இந்த நிறைவேற்று இந்த காரியங்களை மட்டுமே நாம் கடவுளை தேடிக்கிற மக்களாகுமா? அல்லது கடவுளுடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் செயல்படுத்தணும். கடவுள் அன்பு செய்ய சொல்கிறார், அன்பு செய்வேன். மன்னிக்க சொல்கிறார், மன்னிப்பேன். இரக்கம் கொள்ள சொல்ல இரக்கம் காட்டுவேன். எளிமையாக வாழ சொல்ல நான் எளிமையாக, பாவத்தை விட சொல்ல பாவத்தை நான் விடுவேன். அவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாக இருக்குன்னு சொல்ல அதுபோல் நான் வாழ்வேன். இதெல்லாம் நம்ம செயலில் கொடுக்காம வெறுமனே வழிபாடுகளை மட்டுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் காணக்கூடிய, ஒரு திருப்தியை பார்க்கக்கூடிய ஒரு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோமா? இயேசு சொல்கிறாரு, நீ என் சீடனாக, சீடத்தியாக, என் தாயாக, என் சகோதரனாக, சகோதரியாக இருக்க வேண்டும் என்றால் என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுப்பா, செயல்படுத்தவா, அதை கம்ப்ளீட் பண்ணவா, அதை செயலுக்கு கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார். பெரியமானவர்களே, சில சமயத்தில் வாழ்க்கையில் ஆண்டோடைய கட்டளையில் மீறி ஆண்டு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ, ஆண்டோடைய திருவுளம் எதுவோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த உலக போக்கிலே நம்ம போய் இருக்கிறோம். ஆண்டு நமக்கு சொன்ன வழியில் நம்ம போகாமல் இந்த பாவத்தில் போயிருக்கிறோம். இந்த உலக காரியங்களை தேடி போயிருக்கிறோம். உலக ஆசைகளை தேடி போயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வந்ததெல்லாம் என்னது? திருப்தியா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நிம்மதியா என்றால்
பல சமயத்தில் இல்லை, வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள். இன்றைக்கு மீண்டுமாக ஆண்டவர் சொல்கிறார், நான் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறேன், நான் இரக்கம் காட்டுகிற தேவனாக இருக்கிறேன், உன் பாவங்களையெல்லாம் நான் மன்னிக்கிறேன், நீ என்கிட்ட வாப்பா, நீ என்னை தேடி வா, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்களை என் வாழ்க்கையில் கடைபிடி, அன்பாயிரு, எளிதாக மன்னித்து விடு, அடுத்தவளுக்கு உதவி செய். நான் கடவுள் நம்மை அடைக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில் பல விதமான துன்பங்களோடு, கஷ்டங்களோடு, கவலைகளோடு வந்திருக்கிற அருமையான இயேசுனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அடைக்கிறார். நான் இரக்கமுள்ள தேவன், பேரன்புமிக்க கடவுள், உன் பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், உன் பாவங்களை எல்லாவற்றையும் ஆழ்கடலில் நான் தூக்கி எறிகிறேன், உன் பாவங்களையெல்லாம் நான் மிதிக்கிறேன், நீ என் மகனாக வாப்பா, என்னுடைய மகளாக வா, என் அன்பு பிள்ளையாக இருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் நேசிக்கிறேன், உன்னை அன்பு செய்கிறேன். பெரிய மாணவர்களே, ஆண்டோடைய கடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கண்ணீரை, நம்முடைய வேதனையை, நம்முடைய கவலை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய கடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடம் நம்முடைய முழுமையாய் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தைகளை, ஆண்டவருடைய தேறுதலை, ஆண்டவருடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. என் மகனே, மகளே, கடவுளை விட்டு விலகி போயிருக்கிறாயா? பாவத்திலே நீ வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையிலே அன்பு, அக்கறை, கரிசனை, பரிவு, பாசம், உறவு இல்லாமல் தனிமையாய் நிற்கிறாயா? எனக்கென யாருமே இல்லை என்று கலங்கி தவிக்கிறாயா? ஆண்டவரே, என்னை அன்பு செய்ய யாருமே இல்லை என சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா? இது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விசாரிக்கும் பரமபிதா நான் இருக்கிறேன், உன் அருகே நான் இருந்து உன்னை நான் நேசிக்கிறேன், கலங்காதே. உன்னை நேசிக்கும் தகப்பனாய் நான் இருக்கிறேன், உன்னுடைய குறைகளெல்லாம் அறிந்த தேவனாய் இருக்கிறேன் சொல்லி இந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உன்னை இன்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறைகளை எல்லாம் நீக்கிடுவார். நம்பிக்கையோடு பாடுவோம். உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. என் மகனே, மகளே,
எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என் கஷ்டங்களை தெரிந்து கொள்ள உதவி செய்ய யாருமே கிடையாது. என் கண்ணீரை, என் கவலைகளை துடைக்க ஒரு கரமும் இல்லையே. என்னுடைய உள்ள வேதனைகளை, என் உள்ளத்தினுடைய கஷ்டங்களை, உள்ளத்தினுடைய போராட்டங்களை நான் எடுத்துச் சொல்வதற்கு, காது கொடுத்து கேட்பதற்கு யாருமே இல்லையே. தனிமரமாய் நான் இருக்கிறேன். எனக்கென யாருமே இல்லாமல் நான் ஒதுங்கி போயிருக்கிறேன், நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன். என்னை யாருமே பார்ப்பதில்லை, என்னை யாருமே அன்பு செய்வதில்லை, எனக்கு யாருமே உதவி செய்வதில்லை என்று கலங்கி தவிக்கிறாயா? காக்கைகளை போஷிக்கும் தேவன், காக்கைகளுக்கு கூட உணவை கொடுக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். அனுதினமும் உன்னை நடத்திடுவார், கலங்காதே. பூக்களை ஒடித்திடும் தேவன் அவர். பூக்களையும் கூட அழகாய் படைத்திருக்கக்கூடிய கடவுள் மனிதனாகிய நீ, மனிதனாகிய நம்மை அது கண்மணி போல் வைக்க மாட்டாரா? பாடுவோம். காக்கைகளை போஷிக்கும் தேவனவர், அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர், அனுதினமும் நடத்துவர், கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. முழந்தால் படியிடுவோம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஆண்டவர் வீட்டை விலகி போயிருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நம்ம செய்திருக்கலாம். ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் தேடாமல் நம்முடைய திருவுளத்தை, நம்முடைய ஆசையை, நம்முடைய விருப்பப்படி, நம்முடைய பாவத்தை தேடி, பாவங்களை தேடி, சந்தோஷத்தை தேடி, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை தேடி, இந்த உலகத்தினுடைய மாயைகளை தேடி கடவுளை விட்டு ரொம்ப தூரம் நம்ம போயிருக்கலாம். ஆனாலும் கூட இன்னைக்கு ஆண்டு சொல்ல, மகனே கவலைப்படாத, கலங்கி போகாத, நிலை குலந்து போகாத, கண்ணீர் விடாத. நான் உன் கடவுள், உன் பாவத்தை மன்னிக்கிற தேவன், உன் பாவங்களையெல்லாம் நான் மிதித்து போடுகிற தேவன், உன் பாவங்களையெல்லாம் கடலில் தூர எரிந்து விடுகிற தேவன். பேரன்புமிக்க கடவுளாக நான் இருக்கிறேன், இரக்கம் மிகுந்த கடவுளாக நான் இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன் மகனே, என் மகளே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், கவலைப்படாத. உன் துன்பங்கள் நான் போக்குவேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் வேதனைகளை நான் போக்குவேன். தைரியமாக இரு, நம்பிக்கையாக இரு. உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன், உனக்கு நான் மகிழ்ச்சியை கொடுப்பேன், உனக்கு நான் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். உன் குடும்பத்தை நான் மலை மீது வைத்திருக்கக்கூடிய, கோபுரத்தின் மீது வைக்கக்கூடிய நிலையில் உயர்த்துவேன். நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்கி போகாதே, கண்ணீர் விடாதே. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்லி இது நம்மை தேற்றுகிற தேவனாய், நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கடவுளாக இங்கே இருக்கிறார். ஆண்டோடைய கரத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த கவலையில் நான் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் என் குடும்பம் இருக்குது, இந்த துன்பத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த சாபத்தில் நான் இருக்கிறேன், இந்த தோல்விகள் என் வாழ்க்கையில் வருது, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் இல்லை, திருமணம் நடக்கலை, பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வம் இல்லை, நாம் நினைக்கக்கூடிய காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தோல்விகளாக முடியுது, ஏமாற்றங்களாக முடியுது.
என் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். எது எப்படியாக இருக்கிற பிரியமானவர்களும் மனதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார். உங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய, உங்கள் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகள், நெருக்கடிகள், துயரங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத காரியங்கள், வெளிப்படுத்த முடியாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. கவலைப்படாத மகனே மகளே என்று சொன்ன தேவன் இது இன்றைக்கு உங்களுடைய கவலைகளெல்லாம் போக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பதற்காக, மகிழ்ச்சி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். மாண்பிய கீதம் பாடுவோம். மாண்புயர் யுவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.